ஃப்ரெண்ட்ஸ் 2 நாளுக்கு முன்னாடி ஆன்லைனில் இந்த பவர் பேங்க் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எதுக்கு 1க்கு 2 ஆர்டர் பண்ணேன்னா ரேட் ரொம்ப கம்மியாக போட்டுருந்தாங்க. 300 தான் ஒரு பீஸ் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த பவர் பேங்க் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சொன்ன டைமில் இது கரெக்டாக தான் சப்ளை பண்ணிட்டாங்க. அமிட்டல் பிராண்டாக இருந்தது. ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். ஒர்க்கிங் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. 2 ப்ராடக்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்போவுமே அவேராக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு பர்ச்சேஸை ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. இது 10,000 mAhன்னு தான் இதில் பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே தான். ஆனால் ரெண்டுமே 10,000 mAh வரல. ஏன்னா ப்ராடக்டை ஒரு முறைக்கு பல முறை ஃபுல் சார்ஜ் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அப்போ கூட பார்த்திங்கன்னா இதோட 10,000 mAhோட அவுட்புட் இதில் வரல. சரி, என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்னு ஓப்பன் பண்ணால் உள்ளே 2 பேட்ரியே இல்லாமல் இருக்குது. 2000 mAhல 3 பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 5 பேட்ரி வரணும். 3 பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்க சர்க்கியூட் பேர்டில் யூஎஸ்பியே 3 போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பவர் பேங்க்லேயே 2 தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் மாதிரி தான். இந்த மாதிரி ஸ்கேமில் நீங்கள் ஏமாறாதீங்க. நான் பேட்டரி செக் பண்ணிருக்கோம், நல்லா தான் இருக்குது. ஆனாலும் இது ஒரு ஸ்கேம். இல்லை, வாரண்ட்டி அண்ட் 7 days ரிப்ளேஸ்மெண்ட் இருந்ததுனால ஓப்பன் பண்ணாத அந்த பவர் பேங்க்குக்கு நான் ரிப்ளேஸ்மெண்ட் வாங்கிட்டேன். அது வரைக்கும் கரெக்டாக தான் ஆகுது. ஸோ இது கம்பெனியில் ஸ்கேம் சொல்ல முடியாதுனாலும் இது ஆன்லைனில் நடக்கிற ஒரு ஸ்கேம் தான்.